சென்னையில் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தில் கார்ல் மார்க்ஸ் சிலை நிறுவப்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். மேலும் வரலாற்றை மாற்றிய பெரும்பான்மையான சிந்தனையாளர்களில் கார்ல் மார்க்ஸ் இடம் பிடித்திருப்பதை முதல்வர் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருக்கிறார். யார் இந்த கார்ல் மார்க்ஸ்? இந்தியாவை பற்றி யாரும் எழுதாத காலத்திலேயே கார்ல் மார்க்ஸ் மிக சரியாக எழுதியுள்ளார். பல இனங்கள், குலங்கள், சாதிகள், சமயங்கள் மற்றும் அரசுகளின் முரண்பாடுகள் இந்தியாவை உருவாக்கினாலும் அதன் சமூக நிலை எப்போதும் மாறவில்லை. இந்த மகத்தான தேசம் ஒரு நாள் மறுமலர்ச்சி அடையும் என அவர் நம்பினார். கார்ல் மார்க்ஸ் உலக வரலாற்றின் மாபெரும் சிந்தனையாளர்களில் ஒருவராக தொழிலாளர்களுக்காக உரிமைகள் மற்றும் சமத்துவத்திற்கு உரிய புரட்சிகளை முன்வைத்து ஒரு மாபெரும் புரட்சியாளர். தனது வாழ்க்கையில் அவரை தொடர்ந்த வறுமை மற்றும் சிரமங்களை கண்ட பிறகு உலகத்தை மாற்றியமைக்க முனைந்தார். இவரது வறுமையும் காதலும் தொடர்ந்து வந்த பயணமும் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. கார்ல் மார்க்ஸின் மனைவி ஜென்னி ஒரு வளமான குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் தனது காதலன் கார்லுடன் சேர்ந்து வறுமையை தழுவி வாழ்ந்தார். நிரந்தர வேலையும் இல்லை, அரசின் நெருக்கடியும் இருந்த போதிலும் அவர்களுக்கிடையே உள்ள காதலும் லட்சியமும் தளரவில்லை. ஒரு நாள் இரவு அவர்களது குழந்தை பசியின் காரணமாக கதறி அழுதிருக்கிறது. அப்போது மார்க்ஸின் மனைவி குழந்தைக்கு பால் கொடுக்க முற்பட்டிருக்கிறார். ஆனால் மார்பில் பால் சுரக்கவில்லை, மாறாக இரத்தமே வந்தது. இப்படிப்பட்ட வறுமையிலும் ஜென்னி மார்க்ஸை விட்டு விலகாமல் இருந்தது காதலின் உச்சமாக திகழ்கிறது. இது இவ்வாறு இருக்க மார்க்ஸை உணவிற்கே வழி இல்லாமல் இருந்த தனது குழந்தையின் உடலை புதைக்க பணம் இல்லாமல் இருந்தபோது தனது மேல்கோட்டை விற்று அந்த குழந்தையை புதைத்தார். இது அவர் வாழ்க்கையில் பெரும் வறுமையையும் உண்மையான காதலையும் காட்டுகிறது. அவர் எழுதிய மூலதனம் மற்றும் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ உலகம் முழுவதும் அரசியல் புரட்சிகளை தூண்டியது. உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்ற வார்த்தைகள் ரஷ்யா, சீனாவில் மற்றும் பிற நாடுகளில் மார்க்சிய சிந்தனைகளை செயல்படுத்த வழிகாட்டியது. மார்க்சின் தொழிலாளர்களின் உரிமைகள், சமத்துவம் மற்றும் உலக மாற்றத்திற்கு முன்வைத்த பார்வை இன்று உலகில் பல விவாதங்களுக்கு காரணமாகியிருக்கிறது. இப்போது கார்ல் மார்க்சின் சிந்தனைகள் உலகம் முழுவதும் பொருளாதார அரசியல் மாற்றங்களுக்கான அடிப்படையாக உள்ளது.